இன்றைக்கி நம்ம தியா ஃபுட்ஸோடைய சில்லி 65 மசாலா யூஸ் பண்ணி கோபி 65 தான் செய்ய போகிறோம். வாங்க. காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பும் மஞ்சத்தூள் நல்லா தண்ணி கொதிக்கிறப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது உள்ளே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், உங்களுக்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்மளுடைய சில்லி 65 மசாலா நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரைக்கிறத கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப வாட்டரியாகவும் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, அப்போ ஒட்டாது. காலிஃப்ளவரில் ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடமும் ஒட்டாது, ஒரு சில இடத்துல ஒட்டி ஒரு சில இடத்துல ஒட்டாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி காலிஃப்ளவர் உள்ளே டிப் பண்ணிங்கன்னா எப்படி கோட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோட் ஆனால் தான் உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளோட சில்லி 65 மசாலா பார்த்தீங்கன்னா பியோர்லி ஹோம்மேட். இதில் கலருக்காகவோ ஃப்ளேவருக்காகவோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. அது இல்லாமல் இன்ஸ்டண்ட்டும் கூட. இதில் இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் எல்லாமே கலந்துருக்கும். நீங்கள் டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து அதில் இந்த மாதிரி கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம், பன்னீர், நான்வெஜ்லேயே ஆகட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயிலில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ப்ராடக்ட் வேணுன்னா வெப்சைட்டில் வாங்கிக்கலாம், இல்லை டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ.